அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம முருங்கைக்காயை வச்சு எப்படி ஒரு கூட்டு பண்ணலாம் டேஸ்டியாக அப்படின்றது தான். முருங்கைக்காயை கட்டையாக வெட்டி அதை நல்லா கழுவி அதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு பிறகு மஞ்சள் தூள், உப்பு, ஒரு கப் தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் வச்சு வேக விடுறோம். அது நல்லா பதமாக அப்படி வெந்து வந்த பிறகு அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கிறோம். அதுக்கு பிறகு அந்த சதைகளை மட்டுமே நம்ம நீக்கி எடுத்துக்கிறோம் நம்ம. அதுக்கு பிறகு நம்ம வழக்கம் போல் வெங்காயம் 2, தக்காளி 1 இதெல்லாம் கட் பண்ணி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம காஞ்ச மிளகாய், கடுகு, வெந்தயம், மல்லி, சீரகம், அதுக்கு பிறகு கருவேப்பிள்ளை, பச்சை மிளகாய், அதுக்கு பிறகு பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்த கையோடு நம்ம கொஞ்சம் உப்பையும் தூவி விட்டு நல்லா கிண்டி விட்டு வேக விடுறோம். அது ஒரு பதமாக வெந்து வந்த பிறகு தக்காளியை நம்ம சேர்த்துக்கிறோம். தக்காளியை சேர்த்த கையோடு நல்லா கிண்டி விட்டு அதை ஒரு பதம் வரத்துக்கு வச்சுருந்து மிக்ஸ் மசாலா, மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து அதை வச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த அவிச்ச தண்ணி இருக்குல்ல அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா ஒரு கொதி வேக விடுறோம். வெந்த பிறகு நம்ம புளி கரைச்சி கொஞ்சமாக புளி விட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சதைகளை மட்டுமே நம்ம சேர்த்து நல்லா கிண்டி விட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னு சொன்னால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்காய் கறி. ஸோ இதை நீங்கள் வெறும் சோத்தில் வச்சு சாப்பிட்டா கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.